நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வநாத் சார் இல்லாம இந்த ஆபீஸ் என்னால் நினைச்சு பார்க்கவே முடியல ராஜி. ஆமா கார்த்திக், நம்ம கிட்ட ஒரு பாஸா மட்டும் நடந்துக்காம ஒரு கார்டியனா, ஒரு டீச்சரா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு பிலாசபரா நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்ம தோளை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி ஒரு கோச்சா நம்மளை வழி நடத்திட்டு போனாரு. அவர் வேலையை விட்டு போறது நமக்கும் இந்த ஆபீஸ்க்கும் ஒரு பெரிய இழப்பு தான். விஸ்வநாத் சார் இந்த வேலையை விட்டு போகாம இருக்கிறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா லட்சுமி? உண்மையை சொல்லணும்னா அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாரும் ஏன் விஸ்வநாத் சார் கிட்ட இதை பத்தி பேசக்கூடாது? அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா எடுத்ததுதான். யாருக்காகவும் அதை மாத்திக்க மாட்டாரு. அவர் மனசை மாத்திக்கிட்டாதான் உண்டு. இந்த சிஓஓ டேவிட் எல்லாரும் பிளான் பண்ணி விஸ்வநாதன் சார் அடிச்சிட்டாங்க. ஆமா மச்சான், அவர் எப்படியா இந்த ஆஃபீஸை விட்டு அனுப்பணும்னு பல நாளாவே யோசிச்சுட்டு இருந்தானுங்க. சரியான நேரத்தில் அவர் கார்னர் பண்ணி அமிச்சிட்டானுங்கடா. விஸ்வநாத் சார் வேலையை விட்டு போறதுல அவருக்கு எந்த லாஸும் இருக்காது. ஆனால் லாஸ் கம்பெனிக்கும் நமக்கு மட்டும்தான். விஸ்வநாத் சார் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெரிவாரு. ஆனா அவரை மாதிரி ஒரு கம்ஃபர்டான ஆளை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப ஹியூமனிட்டி உள்ளவர். டேவிட் விஸ்வநாதன் சாருக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கான். ஆனா விஸ்வநாதன் சார் டேவிடோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் டாக்டர் கிட்ட பேசி எல்லா செலவையும் தானே ஏத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி மனப்பக்குவம் வேற யாருக்கு வரும்? ஆமா கார்த்திக், விஸ்வநாதன் சார் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. எப்பவும் எந்த விஷயத்தையும் தன்னால நடந்ததா சொல்ல மாட்டாரு. டீம் பண்ணுச்சு, அதனாலதான் இது நடந்துச்சுன்னு பெருந்தன்மையா சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு பாஸ் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஒருத்தன் ஒரு வேலையை செய்யலைனா அவனுக்கு அந்த வேலையை கற்றுக் கொடுத்து அவன் அந்த வேலையை செய்ய சொல்லி பார்ப்பாரே தவிர அவன் அந்த வேலையை விட்டு வெளியே அனுப்ப மாட்டார். செல்ஃபிஷாவும் இருக்க மாட்டாரு. அதே நேரத்துல செல்ஃப் ரெஸ்பெக்டையும் விட மாட்டாரு. டார்கெட் கார்ப்பரேஷனோட ஹெட் விஸ்வநாதன் சார் கிட்ட நீங்க என்கிட்ட சாரி கேட்டாதான் இந்த ப்ராஜெக்ட உங்களுக்கு தருவேன்னு சொன்னாரு. ஆனா விஸ்வநாதன் சார் அந்த சிச்சுவேஷன்லயும் அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட விடல. அந்த விஷயத்த பார்த்துதான் டார்கெட் கார்ப்பரேஷனோட ஹெட் அசந்து போய் அந்த ப்ராஜெக்ட விஸ்வநாதன் சாருக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி விஷ்ணு விஷயத்துல கூட விஸ்வநாதன் சார் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் மட்டும் இல்லனா விஷ்ணு இந்த ஆபீஸ்லயே இருந்திருக்க முடியாது. சார் இருந்த இடத்துல என்னால் வேற யாரையுமே வச்சு பார்க்க முடியல லட்சுமி. அவர் இல்லாத இந்த ஆஃபீஸ் எனக்கு வேணான்னு தான் தோணுது. ரிசைன் பண்ணிடலான்னு யோசிக்கிறேன். நீ என்ன சொல்ற? இதுக்கு விஸ்வநாதன் சாரே சம்மதிக்க மாட்டாரு. நீ ஏன் இவ்ளோ அவசரப்படுற? நான் ஒன்றும் அவசரமா எதுவும் சொல்ல, நிதானமா யோசிச்சு தான் சொல்றேன். இல்ல கார்த்திக், நீ இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த ஆபீஸ்ல என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். விஸ்வநாத் சார் இல்லாம இந்த ஆஃபீஸை ஒருபோதும் ஒழுங்கா நடத்த முடியாது. அதிகபட்சம் 6 மாசத்துல இழுத்து மூடிடுவாங்க. இந்த கம்பெனியை நடத்துகிற தகுதியும் திறமையும் விஸ்வநாத் சார் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவர் இல்லாத இந்த கம்பெனி தளபதி இல்லாத படம் மாதிரி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் லட்சுமி. உண்மைதான் கார்த்திக், அவர் இல்லாம இந்த ஆபீஸை யாராலையும் ரன் பண்ண முடியாது. அதனால தான் நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்றேன். அது தப்பு கார்த்திக். உன் முடிவுக்கு விஸ்வநாதன் சார் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாரு. மச்சான் இங்க பாருடா, நீ எந்த கதை எடுத்து பார்த்தாலும் ஆரம்பத்துல அதர்மம் தான் தலை தூக்கி இருக்கும். ஆனா கடைசியில தர்மம் தான்டா வெல்லும். அது மாதிரி நம்ம கதையிலயும் தர்மம் கண்டிப்பா ஜெயிக்கும்டா. ஆமா கார்த்திக், எல்லாத்துக்கும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. வெயிட் பண்ணி பாப்போம் மாற்றம் வருதான்னு. ராஜி, கண்டிப்பா மாற்றம் வரும். அப்படி இல்லனா நாம எல்லாம் மாறிட வேண்டியதுதான். என்ன மச்சான்? பார்க்கலாம்டா. அம்மா, இப்ப எதுக்கு இப்படி நிக்க வச்சு முகத்தை பாத்துட்டு இருக்க? இப்ப என்ன வேணுமா உனக்கு? எதுக்குன்னு தெரியலையா உனக்கு? என்ன பஞ்சாயத்து பண்ண போறியா? பஞ்சாயத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நான் ஊருக்கு போறேன். ஆன்ட்டி, என்னம்மா? ஆமா, நான் ஊருக்கு போறேன். இங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நீ பாதியிலே அங்க ஊருக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஊருக்கு போறேன்னு தான் அர்த்தம். விளையாடாதம்மா. என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊருக்கு போகணும்னு தோணுது, போறேன், அவ்வளவுதான். அதுதான் ஏன்னு கேக்குறேன். திருச்சியில் இல்லாத ஹாஸ்பிட்டலா, அங்க இல்லாத ட்ரீட்மெண்டா? நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். விளையாடாதம்மா. இந்த பாரு, நான் வெறும் செக்கப்புக்கு தான் இங்க வந்தேன். செக்கப் முடிஞ்சு ஊர்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு இருந்தேன்.
கேன்சர்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இன்னும் கூட அந்த பயத்துல தான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சேன். விஷ்ணுவை பார்த்தேன். அவனும் நீயும் காதல் கல்யாணம்னு பேசிக்கிட்ட போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது எல்லாத்தை விட முக்கியமா இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் இங்க சந்தோஷமா இருந்தேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்ததுதான். உங்களை பாக்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப அந்த சந்தோஷம் இல்ல. நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பாக்குறப்ப எனக்கு டென்ஷன் ஆகுது, கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி எனக்கு மனசே சரியில்லை. தினம் பக்கத்துல உட்காந்து உங்களை பார்த்துட்டு நீங்க எப்ப பேசுவீங்க, எப்ப சமாதானம் ஆவீங்கன்னு எப்ப பாரு யோசிச்சுட்டே என்னால இருக்க முடியல. நான் போறேன். ஆண்டி, என்ன ஆண்டி நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? காதலிக்கிற 2 பேர் சண்டை போட்டுக்க கூடாதா? இதெல்லாம் சரியாயிடும் ஆண்டி. சரி, அத அவளை சொல்ல சொல்லு. பாரு, ஏதாவது வாய் தந்து பதில் பேசுறாளா பாத்தியா? சொல்லு லட்சுமி. இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்காவது. என்ன சொல்லணும்? இல்ல லட்சுமி. என்ன சொல்லணும்ன்ற? விஷ்ணு ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்க கிட்டயும் கடலை போடுவா, ஜொல்ல விட்டு சுத்திட்டு இருப்பா, அதுக்கெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லணுமா? இல்ல லட்சுமி, அது என்ன நீயும் அம்மாவும் சேர்ந்து டிராமா பண்றீங்க? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டி. சும்மா நடிக்காதமா. உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவன் என்ன பண்ணாலும் அனுசரிச்சு போன்னு சொல்லுவ. இங்க பாரு, அவன் பண்றது சரியா தப்பான்னு முடிவு பண்ண வேண்டியது நான். அவன் கூட நான் தான் காலம் பூரா குப்பை கொட்டணும். எனக்கு வேணாம் தோணுச்சுன்னா தோணுனதா, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அவனை போட்டு இப்படி வாட்டி வதைக்கிற? அப்ப நீயே ஒத்துக்கிற இதுக்காக தான் நீ ஊருக்கு போறேன்னு டிராமா போடுறேன்னு? ஏய், அதை இதையும் போட்டு குழப்பிக்காத. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படிமா தோணுது? ஆண்டி, என்ன ஆண்டி நீங்க மறுபடியும் என்ன உங்களை மாட்டி விட்டுறீங்க போல இருக்கு. இங்க பாரு விஷ்ணு, உன்கிட்ட உண்மையை சொல்லணும்னா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா உன் கூட எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கல, உன் மூஞ்ச பாக்குறதுக்கு பிடிக்கல. ஆனாலும் நான் உன்னை ஃப்ரெண்டா சகிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் உனக்கும் எங்க அம்மாக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். என்னோட கோவத்துக்காக நான் அவங்கள உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றதுல நியாயம் இல்ல. நீ வீட்டுக்கு வரும்போது இன்டீசென்ட்டா நான் மூஞ்ச திருப்பிட்டு போறது நாகரிகம் கிடையாது. அதனாலதான் நான் உன்கிட்ட என்னன்னா என்னன்ற லெவல்ல பேசிட்டு இருக்கேன். நீ அதே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எனக்காவது ஒரு நாள் இவ மாறிடுவா, திரும்ப எல்லாம் பழைய மாதிரி மாறிடும் நினைச்சா அது தப்பு. நான் எப்படி உன்கிட்ட டீசென்ட்டா நடந்துக்கிறனோ அதே மாதிரி நீயும் என்கிட்ட டீசென்ட்டா நடந்துக்க. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்களேன் ப்ளீஸ். எனக்கு ஏதாவது இப்படி ஒரு டிராமா பண்ணி எங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏய், இப்ப எதுக்கு நீ இவ்ளோ சீரியஸ் ஆகுற? எரிச்சலா இருக்குமா? பிடிக்கலன்னு சொன்னா விடுங்கள. நான் அத பத்திலாம் ஒண்ணும் சொல்லலையே. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, ஊருக்கு போறேன்னு தானே சொன்னேன். உனக்கு பிடிக்கல ஊருக்கு போறேன்னா போ, அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ, அம்மா ஊருக்கு போறேன்னு சொல்றாங்களே, நம்ம இவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலன்னா அதனால ஊருக்கு போயிருவாங்களே அப்படின்றதுக்காக பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அம்மா, நீ பிடிக்காத ஒருத்தரோட வாழ்ந்திருக்க, உனக்கு தெரியும் அந்த லைஃப் எவ்வளவு கஷ்டம்னு. அப்புறம் ஏமா அதே மாதிரி ஒரு விஷயத்தை என்னையும் பண்ண சொல்லி கம்பல் பண்ற? எனக்கு தெரியும்டி அந்த வாழ்க்கைய பத்தி, அதனாலதான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். உங்க அப்பன் பாக்குறதுக்கு அவ்வளவு யோக்கியமானவரா இருந்தா, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு விஷம். சில பேரை பாக்குறதுக்கு தப்பா தெரியும், ஆனா உள்ள நல்லவங்களா இருப்பாங்க. என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன், விஷ்ணுவை மிஸ் பண்ணிடாத. மா, உன்னோட அனுபவத்தை வச்சுக்கிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாதமா. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கும் தெரியும். என் வாழ்க்கைய என்ன வாழ விட. வருத்தப்படாத விஷ்ணு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. உண்மையா சொல்லணும்னா நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, என் மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்கு. அதுக்கு இல்லப்பா, லக்ஷ்மி ஏதோ. ஆண்டி பாத்துக்கலாம் ஆண்டி, எவ்வளோ பாத்துட்டோம், இதை சமாளிக்க மாட்டோமா? தேங்க்ஸ் ஆண்டி. ஆக்சுவலா நீங்க யோசிக்கிற அளவுக்கு நான் நல்லவனான்னு தெரியல, இருந்தாலும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் நல்லவனா இருக்கணும்னு தோணுது. வரேன் ஆண்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
என்ன கார்த்திக், எந்த ப்ரேயர் நோட்டீஸ் இல்லாம 2 வாரம் லீவ் போட்ட? இல்லை சார், ராஜியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான். ம். நீங்க எல்லாரும் டார்கெட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக திரும்ப உங்களை பழைய டீமுக்கே மாத்திருக்கேன். விஷ்ணு சொன்னா சார். ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் இது. உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணணும். எஸ் சார். உனக்கு அனுப்பின சில மெயில்ஸுக்கெல்லாம் இன்னும் பதிலே வரலையே. இப்போ உடனே பண்ணிடுறேன் சார். ம். வேற என்ன சார், சொல்லு. நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்கன்னு. ஆமா, ஏன் சார்? நீ நெட்டெக்ல 58 வயசு வரைக்கும் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆவேன்னு தோணுதா? கண்டிப்பாக இல்லை சார். அப்படிதான் நானும். கம்பெனி ஆளுங்களை வெளியே அனுப்புறதும் ஆளுங்க கம்பெனி மாத்துறதும் இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயம். இல்லை சார், நான் இதை எதிர்பார்க்கல. இதை யாரும் எதிர்பார்க்கறது இல்ல. அப்படி ஒரு நிலைமை வரும்போது போய் தான் ஆகணும். உங்களுக்கு கம்பெனி கொடுத்த ப்ராமிஸை அவங்க கீப் அப் பண்ணலன்னு பேசிக்கிறாங்க சார். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை சார், அது. கார்த்திக், டோன்ட் கிரியேட் எனி சீன். சாரி சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார். இங்க பாரு கார்த்திக், ஸ்கூல் பையன் மாதிரி பிஹேவ் பண்ணாத. ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ் காலை பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. மெச்சூர்டா யோசி, பி ப்ரொஃபஷனல். இல்லை சார், நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் இந்த கம்பெனியில் கண்டினியூ பண்ணுறதா இல்லை. நான்சென்ஸ். இல்லை சார், நானும் வேலையை விட்டுறேன். இதன் மூலமா யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற? கம்பெனிக்கு விஷயம் அதை பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறியா? அது அவங்களுக்கே தெரியும். என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு நீ ப்ரூவ் பண்ண நினைச்சேன்னா அதுவும் தேவையில்லை. ஏன்னா எனக்கு அது தெரியும். உன்ன மாதிரியே என் மேல அன்பு மரியாதை உள்ள நிறைய பேர் நான் முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனில இருக்காங்க. அவங்க யாரும் என்னோட வெளியே வரல. ஆனா இப்பவும் என் மேல அதே லவ் அண்ட் ரெஸ்பெக்டோட தான் இருக்காங்க. அப்படித்தான் இருக்க முடியும். என்னோட எதிர்காலத்தை பத்தி எனக்கு சில திட்டங்கள் இருக்கு. பேஸ்ட் ஆன் தட் நான் இந்த முடிவு எடுக்கிறேன். இது எமோஷனல் முடிவா இருந்தாலும் அறிவுபூர்வமா ஒரு பேக்கப் பிளானோட தான் நான் போறேன். அந்த ஒரு வருஷம் நான் பிரேக் எடுக்கிறதா கூட இருக்கலாம். ஆனா நீ அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது. இல்லை சார், பரவாயில்ல. தப்பு கார்த்திக். உன்னை என்னால இப்ப பாத்துக்க முடியாது. உனக்கும் ஒரு வேலை தரணுங்கிற பேர்டனோட நான் யோசிக்க முடியாது. மேபி என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு ஏத்த வேலை இருந்தா அது உன் கேரியருக்கு உதவியா இருக்கும்னா கண்டிப்பா நான் உன்னதான் கூப்பிடுவேன். அப்பவும் நீ இதே மாதிரி என்ன பத்தின ஒரு மனநிலையில இருந்தா நீ வரலாம். ஆனா இப்ப நிச்சயமா நான் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. இது உன்னோட முதல் வேலை. ஒரு வருஷம் தான் ஆகுது. நான் போனதுக்கு அப்புறம் வாழ்க்கை ஓட ஓட எல்லாம் மாறும். அப்போவும் உங்கள் மேலே இதே மரியாதை இருக்கும் சார். இருக்கலாம். ஆனா இவ்வளவு எமோஷனலா யோசிக்க மாட்டேன். நம்ம கடந்து வர மனிதர்கள் நமக்கு சில நல்ல அனுபவங்களையும் நல்ல நினைவுகளையும் மட்டும்தான் கொடுக்க முடியும். தொடர்ந்து கூடவே வர முடியாது. அது அவசியமும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என்னோட டீம்னு எல்லாருக்கும் தெரியும். நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு அது பாதகமா மாறலாம். உனக்கு மட்டும் இல்ல, என்னோட டீம்ல இருந்தவங்க எல்லாருக்குமே எனக்கு ஏதோ நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா சந்தேகப்படுவாங்க. உங்களை முடிஞ்ச வரைக்கும் டார்ச்சர் பண்ணுவாங்க, சிரமப்படுத்துவாங்க. அப்புறம் ஏன் சார் வேலை செய்யணும்? அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நீ வேலை செய்யணும். உனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில நீ வேலை செஞ்சிருக்க. உனக்கு எதிரான ஒரு சூழல்ல நீ வேலை செய்யறப்ப அது உனக்கு ஒரு பெரிய அனுபவத்தை தரும். ஓடி போறது ரொம்ப ஈஸி, அதை பண்ணாத. கஷ்டப்பட்டு வேலை செய். அதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை ஈஸியா பண்றதுக்கு இந்த அனுபவம் உதவியா இருக்கும். ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு கமாண்டிங், அதிகாரமா இதை நீ செய்யின்னு சொல்றது. அது நீ இருக்கக்கூடிய பொசிஷன் அண்ட் பவரை வச்சு வர்றது. உன்னை விட பெரிய ஆள் பண்ணுன்னு அதிகாரம் பண்ணா பண்ணித்தானே ஆகணும். இன்னொரு விதம் இருக்கு, அது இன்ஃப்ளூயன்சிங். நீ இந்த வேலையை பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிறது. இதுதான் பெஸ்ட் வே. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி பார். சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை எனக்காக வேலையை விட போறங்கிற வார்த்தையை நான் இனிமே கேட்க கூடாது. நீ போலாம் சார். ரொம்ப சின்ன உலகம் கார்த்திக். திரும்பவும் சந்திக்கலாம். ம். கார்த்திக், என்ன இன்னும் ஆபீஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லையே. சும்மா சொல்லாத. உன் மனசெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி. என்ன சார் நினைச்சு கவலைப்படுறியா? இந்த கம்பெனிக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட சென்டிமெண்ட்ஸே இல்லையே. பட்டுன்னு தூக்கி போட்டானுங்க. விடு கார்த்திக், இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. சாரை பற்றி யோசிச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜி. கார்த்திக், சாருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். உன் ஸ்டைல சொல்லணும்னா சப்ப மேட்ரு. அவர் பார்த்து பாரு. சாருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. இதை விட பெரிய கம்பெனியில் இதை விட நல்ல சம்பளத்துக்கு உடனே வேலைக்கு போயிடுவாரு. நஷ்டம் கம்பெனிக்கு தான், கம்பெனி கூட இல்லை. உண்மையான நஷ்டம் நம்மளுக்கு தான். நமக்காக சார் எவ்வளோ பண்ணியிருக்காரு.
உதவி பண்ணணும்னு இல்லை, அவர் கூட இருக்கிறதே பெரிய அனுபவம் தான். ஒரு வாட்டி ஒரு ரூமுக்கு போயிட்டு வந்தாலே போதும், ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி பர்சனலாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்காரு. அவரை தான் மிஸ் பண்ணுறேன். அவரோட இடத்துல இன்னொருத்தர் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த இடத்துக்கு உன் ஆள் தான் வரும்னு பேசிக்கிறாங்க. யாரு? சூசனா? அப்போ உன் ஆள் யாருங்கிறதுல தெளிவா இருக்க. ஏய் ஒத்துக்கோ. ஏய் நீ சும்மா இரு. இருக்கிற பிரச்சனையில இது வேறயா? இல்ல, சூசன் வந்தாலும் இந்த ஆபீஸ்ல நீ தானே ஹீரோ. ஏன், எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. சரி ரஜி, ரொம்ப டைம் ஆகுது. அப்புறம் காலையில எந்திரிக்க லேட் ஆயிடும். நான் போய் தூங்குறேன். குட் நைட் ரஜி. ஏய் என்ன? எங்க போற? அதான் சொன்னேனே தூங்க போறேன்னு. அதுக்கே அங்க போற? பின்ன என் ரூம்ல தானே தூங்க முடியும். இப்ப நம்ம 2 பேரும் தனி ரூம்ல படுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி போ, போய் உன் ரூம்ல படுத்துக்கோ. நான் என் ரூம்லயே படுத்துக்கிறேன். ஏய் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். ஓ அது வேறயா? இதெல்லாம் கூட உனக்கு மறக்குமா? சிரிக்காத, நான் உன் மேல கோவமா இருக்கேன். உங்க அப்பா கோவத்தையே நான் சரி பண்ணிட்டேன். உன் கோவத்தை என்னால சரி பண்ண முடியாதா? அதெல்லாம் முடியாது. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். உன்கிட்ட பேச மாட்டேன். சரி பேச வேணாம், வா படுத்து தூங்கலாம். நீ உன் ரூம்ல போய் தூங்கு. இது என் ரூம். இங்க வரதுக்கு உனக்கு எந்த பெர்மிஷனும் கிடையாது. அப்படியா? ஆமா. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. ஏன், கண்ணை பாக்குறதுல என்ன இருக்கு? சொல்றியே தவிர பார்க்க மாட்டேங்கிறியே. என்ன என்ன? இப்ப எதுக்கு நீ என் கையை பிடிச்ச? ம்? எதுக்கு நீ என் கையை பிடிச்சிருக்க? ஏய் ஒன்னும் வேணாம். உங்க வீட்ல நம்மள ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒன்னா ஒரே ரூம்ல இருக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப போங்காட்டம். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்துருக்க கூடாது. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. இப்போ என்ன புதுசா ரூல்ஸ் போடுற? இல்ல கார்த்தி, நம்ம 2 பேரும் ஒரே பெட்ரூம்ல இருந்தோம்னா தேவையில்லாம இன்னொரு பெட்ரூம் வேஸ்ட் ஆகும்ல. பாரா என்ன ஒரு அக்கறை. டக்குன்னு 2 பிள்ளைங்களை பெத்து அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரூமா கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ்டு. ஏய், இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன டேவிட், என் ரூம்ல இருக்க டேபிள் சேர் ஆணி ஸ்க்ரூலாம் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிட்டல? அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் அதுக்கான இதுக்கானலாம் பேச்சு வரக்கூடாது. ஏன் சார் இப்படி என் இதயத்தை புண்படுத்துறீங்க? என் கடமை தானே சார் நான் செய்கிறேன். எனக்கு தெரியும் ஆணி ஸ்க்ரூலாம் செக் பண்றது தான் உன் கடமை. என்ன சார், ஒரு ஹெச்ஆர் மேனேஜருக்கு அதை விட முக்கியமான சில கடமைலாம் இருக்கு. நீ எம்பிஏ நிஜமாவே படிச்சியா இல்ல காசு கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டியா? சார் கோரமண்டல் யூனிவர்சிட்டி சார். கொரமண்டல் எக்ஸ்பிரஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கொரமண்டல் யூனிவர்சிட்டி? எப்படி சார் வேலையை விட்டு போகும்போது கூட இப்படி சந்தோஷமா இருக்கீங்க? ஆசையை எப்பவுமே நகை மாதிரி வச்சுக்கணும். அதிகமாக வளர்றப்ப வெட்டி போடுற மாதிரி. அதை விரல் மாதிரி வச்சிருந்தேன்னா வெட்டுறப்ப வலிக்கும். இந்தா என்னோட லேப்டாப். எத்தனை நாள் இது ஹேக் பண்ண துடிச்சிருப்ப, எடுத்துக்கோ. கம்பெனி கொடுத்த பிளாக்பெரி. சார் இன்னொரு ஃபோனு. யோ, இது என்னோட ஃபோனியா? சாரி சார். அப்புறம் நீங்கள் ரெசிக்னேஷன் மெயில் போட்டதுக்கப்புறம் ஐடியில் சொல்லி ஒரு சிடி ரைட் பண்ணியிருக்கீங்க. அதில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன என்னையே போட்டு வாங்குறியா? இல்லை சார், அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட டியூட்டி சார். ம். சார் இந்த சிடியை சிஸ்டமில் போட்டு செக் பண்ணலாமா சார்? வேற எப்படி அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்? இல்லை சார். அப்புறம் என்ன, ப்ளே பண்ணு. எஸ் சார். போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. என்ன சார் பாட்டு வருது? பாட்டு இருந்தா பாட்டு தான் ஏன் வரும்? இந்த சிடியில் ஆஃபீஸ் ரகசியங்கள் எதுவும் கிடையாது. இது இளையராஜா MP3 சிடி. வேற என்ன? ஐடி ரைட் அப்போ பாம்பேலேருந்து வந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்க சார்? அதானே, ஃபைல்ஸ் எல்லாம் எங்க? என்ன சார் நான் கேட்டா என்னையே திருப்பி கேள்வி கேட்குறீங்க? அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீ அப்பயே என்கிட்ட ரிசீவ்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டியே. இப்போ ஃபைல்ஸ் எங்க நீ என்கிட்ட கேட்குற? வாங்கிட்டேனா சார்? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு.
இந்த மாதிரி போட்டு வாங்குற வேலை என்கிட்ட வேணாம். சாரி சார். அப்புறம் கார் சாவி அது அட்மின்ல கொடுத்து ஒரு வாரம் ஆச்சியா? எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சைன் வாங்கி கிளியரன்ஸ் ஃபார்மை ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் தரணும் சார். ம். சார் நான் கையெழுத்து வாங்கி ஹெச்ஆர்ட்ட கொடுத்துட்றேன் இட்ஸ் சார். ஓகே விஷ்ணு, நானே வாங்கிக்கிறேன். சார் பரவாயில்ல சார், நீங்கள் போக வேண்டிய தேவையில்லை சார், நானே வாங்கி கொடுத்துட்றேன். தேங்க்யூ விஷ்ணு. வேற என்ன டேவிட்? இந்த டப்பாவில் இருக்கிறதெல்லாம் டப்பாவில் இருக்கிறதுலாம் என்னோட சொந்த பொருள். டப்பா மட்டும்தான் ஆஃபீஸுது. அதுக்கும் டெல்லியில் சொல்லி பெர்மிஷன் வாங்கணுமா? இல்லை சார். ம். இது என்னோட ட்ரா கீ, இது ரூம் கீ. நாளைக்கு ரூமை ரெனோவேட் பண்ணுறேன்னு என்னை வெளியே நிற்க வைக்க பார்ப்பேன். சார் என்ன சார்? இந்த சீப்பான வேலை தான் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், எடுத்துக்கோ. ஏதாவது டவுட்டுன்னா வீக்கெண்ட் வரைக்கும் நான் ஆஃபீஸ்க்கு அப்படியே வருவேன். சார் உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் தாஜில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நான்சென்ஸ். நான் உங்ககிட்ட கோவிச்சிட்டு வேலையை விட்டு போகிறேன். ஃபேர்வெல் வச்சு இவர் நல்லவர் வல்லவர்னு வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒழிஞ்சாண்டான்னு யோசிப்பீங்க. அப்படி ஒரு ஃபேர்வெல்லே தேவையில்லை. சார் நான் வரமாட்டேயா. இந்த பொய்யான சம்பிரதாயங்கள்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. வேற என்ன தெரியணும்? அவ்வளோதான் சார். அடுத்து நீங்கள் எந்த கம்பெனியில் சேர போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? மன்னாரன் கம்பெனி. சார் உன்ன மாதிரி இங்கே இருந்துக்கிட்டு தினம் 10 அப்ளிகேஷன் போகிற ஆள் நான் கிடையாது. எஸ் சார். உன் தொந்தரவு இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் தான் அடுத்த வேலையை பற்றி யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறப்ப அது முடிஞ்ச வரைக்கும் உனக்கு தெரியாமல் பார்த்துக்குவேன். நான் வரேன் சார். ப்ளீஸ். கட் பண்ணிட்டாங்க. இதுதான் கார்ப்பரேட். சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நோ இட்ஸ் ஓகே. சில நேரத்தில் வேலையை விடலாமல் நம்ம யோசிக்கிறப்ப இப்படி ஏதாவது நடந்தால் நல்லது தான். வில் ட்ரை சம்திங். எதுவாக இருந்தாலும் மாற்றம் நல்லது தான். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ கைஸ். டேக் கேர். தேங்க்யூ சார்.